ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து யாரோட காமெடி ரொம்ப பிடிக்கும்னு. நிறைய பேர் வந்து நெட்டவள்ளியே தான் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பழைய இளிச்சக்கா கீதா காம்போவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இளிச்சக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி காமெடி பண்ணுறதில்ல அப்படின்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து வடிவு பாட்டி வந்து பௌர்ணமியில் பண்ணுற கலாட்டா காமெடியும் பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதிகமான ஓட்டு வாங்கினது வந்து நெட்டவள்ளி தான். பழைய நெட்டவள்ளி காமெடிலாம் ரொம்ப பிடிக்கும், காமெடினாலே நெட்டவள்ளி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெட்டவெளியை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து காட்டிகிட்டு இருந்தோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதே இது காமெடி சேனலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நெட்டவெளி காமெடி தான் நம்ம சேனலில் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் தான் புதுசாக ஆட்கள் சேர அப்படி ஒவ்வொருத்தர் கேரக்டர்லேயும் ஒவ்வொரு காமெடியாக அப்படி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாரோட பேரும் உங்கள் ஏஜும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை வயசில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க, யார் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு நான் தெரிஞ்சுப்பேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இசைமா, என்னப்பா? பரீட்சைக்கு நல்ல படிமா. ஆமாப்பா, இனிமே படிப்புல மட்டும்தான் முழு கவனத்தையும் செலுத்த போறேன். காலேஜுக்கு கிளம்பலையாம்மா? இல்லப்பா, நீ காலேஜ் கிடையாது, லீவு தான். சாயந்தரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் வேலைக்கு போகணும். பாவம் என் பிள்ளை சின்ன வயசுலேயே குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகுது. ஆமா, நான் வேலைக்கு போறேன். நீ வீட்லயே உட்காந்து பாத்திரம் கழுவிக்கிட்டே இரு. வேலைக்கு போலாம்லாப்பா? இந்த வீடு அரைகுறையா இருக்கலாமா? இப்படியே விட்டுட்டு போனா உங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது, கஷ்டமா இருக்கும். அம்மாவும் வசதியா வாழ்ந்தவ பத்தியா, அதனால கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டு அப்புறமா வேலைக்கு போறேம்மா. ஆமா, வீட்லயே உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இரு. கொத்தனார் வேலைக்கு எல்லாம் கேட்டுட்டம்மா, போயிருவேன், அப்பா போயிருவேன். கொத்தனார் தானே நீ, நம்ம வீட்டையே கொஞ்சம் நல்லா ஆக்கலாம்லாப்பா? அசிங்கமா இருக்கு. எல்லாமே ஆக்கலாமா, ஆனா காசு வேணும்ல. நல்ல சிமெண்ட்டை போட்டு பூசணும், டைல்ஸ் போடணும், செவுத்துக்கு லெப்பம் பார்த்து பெயிண்ட் அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாத்துக்கும் காசு வேணும்லாமா. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருப்பா. உங்க அம்மா வேலை தேடி போனாலே பாவம், ஆளே காணும். என்னாச்சுன்னு தெரியலையே. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, உலகம் தெரியாம இருந்துட்டா. எங்கேயும் போய் விழுந்து கிடக்காளான்னு தெரியலையே. அந்த அளவுக்குலாம் அம்மா ஒன்றும் முட்டாள் கிடையாதுப்பா. அம்மா வந்துட்டாங்க. மல்லிகா, என்னாச்சுமா போன விஷயம்? ஆளே வாடனாப்புல இருக்க, வேலை கிடைக்கலையோமா? எனக்கு வேலை கிடைக்காம இருக்குமா? முதல் இன்டர்வியூவே செலக்ட். என்ன சொல்றீங்கம்மா? ஆமா செல்லம், அம்மாவுக்கு வேலை கிடைச்சிட்டு, நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிட்டு. என்ன வேலை மல்லிகா? டிஸ்கோ டான்ஸ் ஆடுற வேலை. ஆளை பாருங்க, நான் என்ன படிச்சிருக்கேன், என் படிப்புக்கேற்ற வேலை. கம்பெனி பேர் என்னம்மா? ஏபிசிடி பிரைவேட் லிமிடெட். சம்பளம் எவ்வளவுமா? சொல்லு மேன். புவர் மேன், எவ்வளவு சம்பளம் இருக்கும் நீ சொல்லு பாப்போம். எவ்வளவுமா சம்பளம்? இருமா, அந்த புவர் மேன் சொல்லட்டும். என்ன ஒரு 10,000 தரேன் இருப்பாங்க. அது ஒன்ன மாதிரி பாறாங்கல் மண்டைக்கு, எனக்கு கிடையாது. அப்ப எவ்வளவுமா சேலரி? நீ சொல்லு செல்லம், அம்மாக்கு எவ்வளவு சேலரி கொடுத்துருப்பாங்கன்னு. இம்மா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, படிப்பு முடிச்சு 20 வருஷமா வேலைக்கும் போல எங்கேயும் போல எதுவுமே தெரியாது. அப்போ உனக்கு ஒரு 15,000 வேணா தரேன் இருப்பாங்க. அம்மாவை பத்தி ரொம்ப குறைவா இட போட்டீங்க. நீங்க சொன்னது எல்லாமே ராங் ஆன்சர். என்னுடைய சேலரி 50,000. 50,000. 50,000மா? எப்படி? அதான் மேன், என்ன மாதிரி பெரிய படிச்சு பணக்கார பொண்ணு எங்க போனாலும் டக்கு டக்குன்னு வேலை விழும். உன்ன மாதிரி புவர் மேன் மண்டையில கல்லுதான் விழும். ஆமா அப்பா, அவரை ரொம்ப நீங்க ஓட்டுறீங்க. ஃபேக்டா தான்மா சொன்னேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு, என் மவளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலைக்கு போறா. நம்ம குடும்பம் அப்படியே உயர்ந்துரும். கவலைப்படாதீங்க, இந்த வீட்டை நம்ம நல்லபடியா கட்டிடலாம். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் வீடை ரெடி பண்ணணும். வீடு நல்லா இருந்தா தான் நமக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஆசையும் இருக்கும். அதுக்கப்புறமா வர்ற பணத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய இசைக்காக நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடணும். ஜுவல் வாங்கணும், படிப்பு செலவு பார்க்கணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த வேலை நிலைக்கும் இல்லாம போயிடாதுல்ல. நிச்சயமா இந்த வேலை போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஓனருக்கும் எனக்கும் பழக்கம் அந்த மாதிரி. என்னட்டி சொல்லுது மல்லிகா? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த புவர்மேன்ட்ட சண்முகம் விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாது. பொசசிவ் ஆகி வேலையை கூட கெடுத்து விட்டுரும் இந்த மண்ட கசாய சனியை. அதனால எதுவுமே சொல்லக்கூடாது. இல்ல ஓனர் வந்து எங்க அப்பாவுக்கு ஏதோ தூரத்து வெளி சொந்தமா, அதனால என்னை வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க. எப்படியோமா, கடவுள் ஒரு கதவு மூடனா ஒரு கதவை திறக்காருமாங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கும். ஆமா ஆமா, இங்க பாரு,
நமக்கு வீட்டில் பாரு ஒரு கதவு பூட்டி இருக்கு, என் பின்னாடி ஒரு கதவு திறந்திருக்கு. சரிம்மா, நாளையிலேருந்து நல்லா வேலைக்கு போங்கம்மா. சரி இசை செல்லம், நீ நல்லா படி, உனக்கு அம்மா எல்லாம் நம்ம வாங்கி தருவேன். அம்மா மை டார்லிங். நானும் வாரேன். புவர்மேன் அங்கேயே நில்லு, நீ எல்லாம் ஹக் பண்ண வரக்கூடாது, ஓடிரு. எப்பவும் என்ன விரட்டி விடுதா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் அன்பா இருந்தா, அதுக்கப்புறமா ஒரு கரித்துணி மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. ஏன் அத்தை பாட்டி, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, உட்காருங்க, கொஞ்ச நேரம் கதை பேசுவோம். பொழுது சாஞ்ச நேரம் என்ன கதை பேச, போப்போ நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யணும், அடுத்து அந்த கேள்வி மண்டக்குள்ள வந்துடும். இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா, என்னத்தை பேச. ஒரே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காத மட்டும் செல்லம் உட்காரு. ஆமாம், என் பிள்ளைங்க. உன் பிள்ளைய விட்டுட்டேன். சொல்லுங்க அத்தை பாட்டி. உங்க அம்மா தூக்கிட்டு போயிருக்காங்கம்மா. ஓ அப்படியா, சரி சரி. ஏன் மொட்டை செல்லம் ஏதாவது கதை சொல்ல, அதாவது உன் வாலிபத்தில் நடந்த கதை. கொக்கரக்கோ கும்மாங்கோ, என்ன வாலிபத்தில் நடந்தது? ஒன்றும் நடக்கல. இவர் எங்கேருந்து பிடிச்சிங்க? உங்கள் கல்யாணம் காதல் கல்யாணமா இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து வச்சு தள்ளி விட்ட கல்யாணமா? ஆத்தாடி, காதல்ங்கிற வார்த்தையை சொன்னாலே அடி விழும். எங்க காலம்ல அப்படி. நாங்களாம் காதல் கல்யாணம் கிடையாதுப்பா, வீட்டிலேயே பார்த்து முடிச்சது தான். ஓ, பனிமலர் பாட்டியை தான் இப்போ லவ் பண்ணாரோ? மூஞ்ச உடச்சு விடுவேன். பனிமலர் பாட்டியாவது காதல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் 2 ஃப்ரெண்ட்ஸு. அந்த காலத்துல பிரியமான தோழி மாதிரி இருந்திருக்காங்க 2 பேரும். ஆமா ஆமா. தோழியா என் காதலியா யாரடி என் பெண்ணே? அந்த பாட்டெல்லாம் படிச்சு அவங்களுடைய நட்பை நீ கொச்சப்படுத்தாத, அது உண்மையான நட்பு. ஓஹோ அப்படியா, சரி சரி. பாபு வந்தாச்சு. என்ன பாபு மாமா வெறுங்கையோட வந்திருக்கிரு, பண்டங்கிட்ட வாங்கலையா? ஆமாம், இவர் என்னைக்கு வாங்கியிருக்காரு பண்டம்? ஒன்று வாங்காம தான் வருவார். ஆமாம், எதுவும் வாங்குறதுக்கு பக்கு இல்லாத பக்கத்தவன் தான் நான். சரியா? சிட்டிக்கு கோவம் வருது. ஏ சும்மா ஈரி, அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு போல. ஆமாம் ஆமாம், இவருக்கு டென்ஷன் ஆக வேண்டியதுதான். இவரே ஒரு கஞ்ச பேசினாரி. ஆமாம், நான் கஞ்ச பிசினாரி தான். நான் கொஞ்சம் சம்பளம் வாங்குறேன், நான் கஞ்ச பிசினாரி தான். பாபு என்னாச்சுப்பா? இப்போ எதுக்கு கத்திட்டு கிடக்காரு? வேலையில எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையே. எடி வந்தது வராதுமா, எதுக்கிட்டே அவன்கிட்ட வம்பளுக்க? நான் எங்க வம்பளுத்த எப்பவும் போல காமெடியாக பேசினேன், அவரு கத்திட்டு போறாரு. போய் அவன்கிட்ட போய் என்னன்னு கேளு. இப்போ போய் கேட்டா என்னை கடிச்சு திங்கிறதுக்கா? நான் போக மாட்டேன்ப்பா. எடி பொண்டாட்டி வரட்டி போய் கேட்கணும், லூசு பிடிச்சவள. நான்லாம் போக மாட்டேன். என்கிட்ட ஏதாவது கத்திட்டு கிடப்பாரு, நான் அப்புறமா போய் கேட்டுக்கிடுதேன். நீங்கள் ஏதாவது பேசுங்க, நம்ம ஏதாவது காமெடியாக பேசுவோம். இவ ஒருத்திப்பா சீரியஸா எதுவுமே பண்ண மாட்டா. இல்ல மொட்டை செல்லம், அவ சொல்றது கரெக்டு தான். கோவமா இருக்கும்போது போய் நம்ம ஏதாவது பேச்சு கொடுத்தா கூட கொஞ்சம் கோவம் வரும். அவரை ஃப்ரீயா விடுவோம், அப்புறமா போய் அவ பேசுவா. அது சரி. வணக்கம் டெய்லர் அக்கா. ஏன் எனக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அருமையா தையல் தைக்கிங்கக்கா. உங்க குரு யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த தெரு பக்கமே நாங்க போக மாட்டோம். பாருங்க பக்கத்து கணக்கு கிண்டல் அடிக்கலவ. சும்மா இருங்கட்டி, பாவம் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல தச்சுட்டா. அதில் ஹைலைட்டே அந்த குடிமிக்கு தைச்சி கொடுத்த நைட்டி தான். நல்லா ஓட்டையாக போட்டு சூப்பராக இருந்ததுக்கா. உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் எங்க இருந்துமா வருது? அதெல்லாம் தன்னால கொட்டுது. அதை தைக்க நினைக்கையில் தையல் முட்டுது. ஆமா முட்டும். ஆமா சுந்தரி, என்ன மாசத்துல எத்தனை நாள் தான் லீவ் போடுவ? ஏன் ஒரே லீவா போட்டு டக்கட்டே உங்க எம்டி ஒன்றும் சொல்ல மாட்டாரா? அவன் கிடக்கான் பரங்கிக்கா மண்டையன். புதுசா ஒரு ஆள் எடுத்திருக்கான், 50,000 சம்பளமா. அது வயசான பொம்பளை, 40 வயசு ஆகுது, வேலைக்கும் போனதில்ல, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. புதுசாக வேலைக்கு சேர்ந்தா 50,000மா? அப்போ நானும் சேருவேன். ஆமா, உனக்கு வேலை கொடுக்காம இப்ப வந்துட்டு இரு. நானும் பாப்பா சார் அதான் டென்ஷனாவே இருக்கும். ஓஹோ, அதனால தான் நேற்று எங்ககிட்ட மூஞ்ச காட்டிட்டு போயிருக்காரு. ஏட்டி சான்ஸ் நீ அதனால தான் மூஞ்ச காட்டிட்டு ஓடி இருக்காரு. பாவம் பாபு சார், அவரை நோண்டிக்கிட்டு இருக்காத, அவரு டென்ஷன்ல இருக்காரு. வேலையில் உள்ளதை வேலையோட விட்டுட்டு வரணும். இங்கே வீட்டில் வந்து காட்டினா நாங்கள் சும்மா விடுவோமா? நாங்கள் நல்லா ஓட விட்டுட்டோம். அட பாவி, பாவம் அவரு. அவர் நேற்றிட்ட பேசவும் இல்லை, நானும் போய் தொலையட்டோன்னு விட்டுட்டேன். அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பள்ளி போட்டு விட்டுட்டேன். அடக்கடவுளே, நான் இருந்தாலும் பாபு சாருக்கு சாப்பாடு கொடுப்பேன். உப்பள்ளி போட்டி அவர் என்ன செய்வாரு? புது மேடம்கிட்டையும் லதாக்கிட்டையும் ஆடிட்டு முழிக்க போறாரு. நல்லா முழிக்கட்டும். வீட்டில் உள்ள ஆட்கள்கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு துப்பு இல்லை. இவர் வந்து ஆஃபீஸில் உள்ள கோவத்தை எங்கிட்ட காட்டுதாராக்கும்.
நல்ல உப்பு தின்னட்டும். இங்கேரு சாப்பிட்ற சாப்பாடால அப்படி உப்பள்ளி போடக்கூடாது. இது என்ன பழக்கம்? ஏக்கா ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான்க்கா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அப்படி ஏதாவது சொல்லி சமாளி. இங்க வேலை சரிப்பட்டு வர மாதிரி இல்ல பங்குசக்கா. பாப்பேன், இல்லைன்னா வேற எங்கிட்ட மாறிடுவேன். அப்படியா? ஆமா, உன் அறிவுக்கு திறமைக்கு தான் நீ எங்கனாலும் நல்லா உனக்கு சம்பளம் கொடுப்பாவல. வேற ஏதாவது நல்ல இதோட அதிகமான சம்பளம் கிடைச்சா மாறிடு. ஆமாக்கா, அப்படிதான் மாறணும். நம்மளாம் சேர்ந்து ஒரு ஆபீஸ் ஏன் போடக்கூடாது? என்ன ஆபீஸு? நெட்ட வழி திங்கும் ஆபீஸ். ஏக்கா சும்மா கிண்டல் அடிக்காதீங்க, நல்ல யோசனை பண்ணுங்க, ஏதாவது ஆபீஸ் போடும். உண்டான ஜூஸ் கடையவே ஒழுங்கா பாருங்கட்டி. எந்த நேரமும் இங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பாவம் ஏஞ்சல் என்ன நினைப்பா நம்மளை பத்தி? ஆமா, அகல கால் விடக்கூடாது. ஒரு வேலை நல்லா பண்ணும்போது இன்னொரு வேலையை நம்ம யோசிக்க கூடாது. இந்த வேலையை நல்லா முடிங்க, அப்புறம் அடுத்த கதையை பத்தி பார்ப்போம். ஆமாம், இப்படி ஏதாவது சொல்லி என் புஸ்னஸ் மூளைக்கு நீங்கள் எல்லாரும் முட்டுக்கட்டை போட்டுருங்க. அது என்னட்டி புஸ்னஸ்ஸு? புஸ்னஸ் தெரியாதா? வியாபாரம், தொழில். சரியா போச்சு, அது பிஸ்னஸ்ஸு. அதைத்தான் நானும் சொன்னேன். நல்லா சொன்னப்போ. என்ன ஒரு வாழ்க்கை, கொசுக்கடி புழுக்கம். வாழ்க்கையை வெறுத்துட்ட விசாலு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இலை விசாலு, சொல்லு நாகராஜ். தக்காளி சோறு கிண்டி இருக்கேன், சாப்பிட வரியா? அதுக்கு தக்காளி சோறுன்னு நீயே பேர் வச்சுக்கிடாத, வெறும் சோறு. ஏம்ல நல்லா தானே இருக்கு. சோறுல தக்காளி ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு பானைக்கு சோறு, அதுல ஒரு தக்காளியா? எப்பா முடியலடா சாமி. இலை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட வரியா இல்லையா? சரி சரி வாரேன் இரு. என்ன சத்யா கால் பண்றா? ஹலோ, சொல்லு சத்யா. சீனியர், ரூம்ல இருக்கீங்களா? ஆமா, என்ன விஷயம்? கொஞ்சம் கீழே வாங்களே. கீழையா? என்ன கீழே? உங்க ரூம் மாடி தானே, கொஞ்சம் கீழே தரையில இறங்கி வாங்களே. நீ எங்க இருக்க? கொஞ்சம் வாங்களே, நான் வெளியே தான் நிக்கேன். அட லூசு, என்ன எல்லாத்தையும் போன்லயே தான் சொல்லுமா, வாங்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, எங்க அம்மா பிரியாணி செஞ்சாங்க, தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இருக்கீங்கல்ல? ஐ பிரியாணியா? இருந்த உடனே வாரேன். எல்லாம் என்னதுல பிரியாணிங்க? சத்யா பிரியாணி கொண்டு வந்திருக்காளா, அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்களா? நான் போய் வாங்கிட்டு வரேன். எல் ஊசு தக்காளி சோறு நிறைய பொங்கி வச்சுட்டேனே. நீயே தின்னு. ஏல பிரியாணி நிரந்தரம் கிடையாது, என் தக்காளி சோறு தான் நிரந்தரம். பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிடுதேன். நல்லா சாப்பிட்டு வச்சிருந்த பையன் இப்படி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கிடக்கான். என்னத்த சொல்ல, இவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நான் அப்ப என் தக்காளி சோறை சாப்பிடுதேன். என்ன சத்யா? நல்லா இருக்கீங்களா விஷால்? ஏதோ இருக்க. பிரியாணி மனம் அங்க வர அடிக்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. என்ன? தேங்க்ஸ் சத்யா. இப்பதான் நாகராஜோடைய தக்காளி சோறு எப்படிடா சாப்பிடுறதுன்னு நினைச்சு கவலையில இருந்தேன். கரெக்டான நேரம் பார்த்து ஆண்டி கொடுத்துருக்காங்க. நல்ல சூடா இருக்கு. நான் போனதுமே ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஐயோ, அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாண்டா. ஏன்? அம்மா கொடுக்கல, எனக்கு செஞ்சு கொடுத்தது தான் நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். அப்ப நீ காலேஜுக்கு எடுத்துட்டு போலையா? நான் ஏதாவது கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிடுவேன். நீங்க தான் பாவம் வீட்டு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவீங்க, அதை கொண்டு வந்தேன். சாயங்காலம் வரும்போது பாக்ஸ் தந்துருங்க, அம்மா கேட்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. இருக்கட்டும் சீனியர், நான் வந்து கொடுத்தது சொல்லிடாதீங்கண்ணே. ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, நான் சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் முதல்ல சொல்லியிருந்தா நான் தனியா தந்திருப்போம்லான்னு சொல்லி அம்மா திட்டும். எனக்கு அம்மாட்ட சொல்லணும்னு தோணல, அதை நான் கொண்டு வந்துட்டேன். எனக்காக கொண்டு வந்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. சரி சீனியர், நான் கிளம்புறேன்.